என்ன பேச்சு பேசுறீங்க? ஏமா, அன்னைக்கு நீ ஹாஸ்பிடல் வந்தப்போ அவ உன்னை எப்படி கூப்பிட்டா? ஆ, அக்கான்னு கூப்பிட்டா. அக்கான்னு அக்கான்னு. அது ஒண்ணு போதாதா அவ நல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு? நல்லா ஏத்தி விடு. ஆமா, ஏத்தி விடுறாங்க. அவ நல்லவளா இருந்தா இவளை எப்படி கூப்பிட்டுருக்கணும்? மாப்பிளைய அண்ணனா நினைச்சு இவள அண்ணின்னு இல்ல கூப்பிட்டுருக்கணும். அப்படி கூப்பிடலையே. கூப்பிட்டு இருந்தா கதையே முடிஞ்சிருக்கும். நாமளும் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏண்டி, இப்ப அக்கான்னு கூப்பிட்டதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? இருக்கு, தப்பு இருக்கு. அங்கதான் ஆபத்தும் இருக்கு. எந்த சக்களத்தையும் முதல் பொண்டாட்டிய அக்கான்னு தான் கூப்பிடுவா. அடி பாவிகளா, ஏதோ மரியாதைக்காக வயசு கூட பார்க்காம அக்கான்னு கூப்பிட்டா அதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா? இத பாருங்க, எது எப்படி இருந்தானே முதல்ல 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சு அவளை வேலையை விட்டு அனுப்புங்க. வேற வழியே இல்ல. ஆமாப்பா, அம்மா சொல்றதா கரெக்ட். நீங்க முதல்ல 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா. என்ன நாம இவ்ளோ சீரியஸா சொல்ற யோசனை பண்ணிட்டு இருக்காரு? திடீர்னு 10 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுனா எங்கம்மா போறது? எங்கயாவது கடன் வாங்குங்களேன். எங்கடி கடன் வாங்குறது? ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு 100 கோடி ரூபாயை டர்ன் ஓவர் பண்றேன். இந்த என் விசிட்டிங் கார்டு. அவசியம் நீ என் வீட்டுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்சு நாச்சி அப்பன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். எதேச்சியா ஆஸ்பத்திரியில் மீட் பண்ணேன். ரியல் எஸ்டேட் பேர்ல கடன் கொடுக்குறாராம். அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கறேன். அப்புறம் என்னப்பா, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அது இல்லம்மா, 10 லட்சத்துக்கு ஈடா ப்ராப்பர்ட்டி ஏதாவது கேட்டா நான் என்ன செய்யறது? ஏன் நம்ம பாளையங்கோட்டை கிட்ட வாங்கின 30 ஏக்கர் சும்மா தானே இருக்கு, அதை ஈடா வச்சு வாங்குங்க. சேச்சே, கடைசி காலத்துல நம்ம பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் சீதனமா கொடுக்கணும்னு நான் வச்சிருக்கேன். பொண்ணு நிம்மதியை விட உங்களுக்கு சொத்து பெருசா போச்சா? முதல்ல அதை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். என்ன ஆச்சு இந்த மாமாவுக்கு? என்ன வர சொல்லிட்டு இன்னும் ஆளைய காணும். ஒருவேளை வழக்கம் போல மறந்துட்டாரோ? மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசில் போட்டா மாறா பொண்ணு. யாரு? மீனா யாரு? பொண்ணு அடப்பாவி, நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னை பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் பார்த்து பரிதாபப்பட்டு வந்தேன். என்ன பார்த்து நீ எதுக்கு பரிதாபப்படணும்? ஒரு யூஸ்லெஸ் பையனை நம்பி காத்துக்கிட்டு இருக்கியே, பரிதாபப்படாம வேற என்ன செய்யறது? அவர் ஒன்னும் யூஸ்லெஸ் இல்ல, நீதான் யூஸ்லெஸ் ஆவி. வேலை வெட்டி இல்லாம வரவங்க போறவங்கள எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. போனா போகுது, நல்லதுக்கு சொன்னா என்ன யூஸ்லெஸ் சொல்ற? இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் யாரு காட்ட பாரு. ஏமாந்தான் நிறுத்துவாங்க. இந்த ஊர் ஜனங்க என்ன எங்க பார்த்தாலும் இந்த பொண்ணை எப்போ கட்டிக்க போற எப்போ கட்டிக்க போறன்னு கேக்குறாங்க. அதான் இப்போ கட்டிக்கிட்டேன்னு சொல்லுவேன். அவங்க ஒன்னும் இப்படி கட்டி பிடிக்கிறத பத்தி சொல்லல. என் கழுத்துல 3 முடிச்சு போடுவீங்களே, அந்த கட்டிக்கிறத பத்தி சொன்னாங்க. அது இந்த மாதிரி விளக்கமா சொன்னாதானே புரியும். நான் என்னடா இப்படி நினைச்சிட்டேன். பாவம் குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. அது சரி, என்ன வர சொல்லிட்டு இப்படிதான் லேட்டா வர்றதா? தேவையில்லாம ஆவியெல்லாம் என்கிட்ட பேசுது. பயந்துட்டியா?
நான் தான் தமாஸ்க்கு அப்படி பேசினேன். எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் குரல் மாத்தி பாடினேனே. ம். வேற யாராலையும் இந்த பாட்டை இவ்ளோ கேவலமா பாடவே முடியாது. ஏய், சரி சரி, இப்ப என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? எல்லாம் ம், ம். ம்? ம். போங்க மாமா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், புரியாத மாதிரி பேசாத. இது பாருங்க மாமா, எதுக்காக இருந்தாலும் சரி, எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். செல்லம், கிராமத்துல இருந்து உனக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. அது வேற, இது வேற. மீனா, சொன்னா கேளு மீனா. மரியாதை நின்னுடு. ஏய், சொன்னா கேளுங்க மாமா, கிட்ட வராதீங்க. ஏய் பட்டிக்காடு, இங்க ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. ஏன் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடுவியா? என் இஷ்டம் இல்லாம உங்களால என்ன தொட கூட முடியாது. பாக்கலாமா? தாராளமா பார்க்கலாம். அப்படியா? ஆமா. ஆ, ஆ, ஆ. ஆ, மாமா, உங்களால என்ன பிடிக்க முடியாது. எங்க போயிட்டா இவ? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலான்னு. பாட்டி பாட்டியேதான். ஏப்பு என்ன இங்க நீங்க எதிர்பார்க்கவே இல்லல்ல. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. என்ன பாட்டி நீங்க சின்னஞ்சிறுசுங்க ஏதோ தமாஷு விளையாடுனா நீங்க இப்படி நடுவுல வந்து இப்படி எல்லாம் தமாஷா விளையாடுவீங்கன்னு தான் என் பேத்தி என்ன இங்க கூட்டியாந்தா. அம்மாடி, ஒளிஞ்சிருந்தது போதும், வெளியே வா வா. உன்ன ஏன் அப்பு, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ மொத்தமே உங்க சொத்து தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி அதுல ஒரு பெரிய த்ரில் இருக்கும் பாட்டி. மொத்தமா கெடுத்துட்டீங்களே. இந்த தில்லுகள் எல்லாம் எனக்கும் தெரியும். அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சு பாருங்க, ஜிலு ஜிலுன்னு இருக்கும். பாட்டி அதான் 3 முடிச்சு போட போறேன். அந்த 3 முடிச்ச எப்ப போட போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன மாதிரி பெருசுங்களா சந்தோஷப்படும்ல. என்ன காத்துல கோலம் போடுறீங்க? அதான் சஸ்பென்ஸ். சச்சுபென்ஸா? ஐயோ, என்ன அத்தாது சச்சுபென்ஸ் சொல்லிட்டு போகுது. எங்க போயிட போறாரு? எல்லாம் சரின்னு தான் சொல்ல போறாரு. ஆமா, அவர் இழுக்கும் போது நீ ஏன் மேல சாஞ்ச? ஏய், நான் உன் பாட்டிடி, அவன் எனக்கு பேரன். இருந்தாலும் நீ பொம்பளை தானே. அடியாத்தி, கீப் டிஸ்டன்ஸ். என்னது இது தசு புசுன்னுட்டு போறா? அடியே இருடி, நானும் வரேன். உன் சங்கத்துமே வேண்டாம் போ. அடியாத்தி, இது எங்கிட்டு போய் முடியுமோ தெரியலையே, இப்படி இருக்கிறாளேவா. டேய் எஸ் என்னடா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது? ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு தான் இருந்தேன். எதேச்சியா ஒரு வேலையா இந்த பக்கமா வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போலான்னு. நீ பிஸியா இருந்தா சொல்லுப்பா, நான் அப்புறம் வரேன். நோ 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 நோ, ஒன்னை விட எனக்கு என்னடா பிஸி. வாடா உள்ள போலாம். வாடா வாடா உட்காரு. நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரெனியூ ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பா. நீ விருப்பப்பட்டா நம்ம அடிக்கடி சந்திக்கலாம். நோ நோ, விருப்பப்பட்டா என்ன, நாம அடிக்கடி சந்திக்கிறோம். நாம 2 பேரும் சந்திச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எப்படி இருக்க? உன் ஒய்ஃபு பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, என்ன விஷயமா வந்த? அது நான் வந்தது சார் வந்து சார், வா சுந்தரம், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார். உங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் சார். ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 33,000 ரூபா பாக்கி இருக்கு சார். இப்போதைக்கு டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த வட்டி பணத்தை 2 மாசத்துல கொடுத்துட்றேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா
வேணா போஸ்ட் டேட் செக் போட்டு கொடுத்துட்றேன் சார். வேணாம்ப்பா, நீ எல்லா டியூஸையும் கரெக்ட் டைம்ல கட்டியிருக்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மேனேஜர் கிட்ட சொல்றேன். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? நீ எல்லா பணத்தையும் ப்ராம்ப்டா கட்டினதுனால நீ கட்ட வேண்டிய வட்டி பணம் 33,000 இருக்கு பார். அதை நீ கட்ட தேவையில்லப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். சரிப்பா. அப்புறம் சொல்லு சோமசுந்தரம். ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா, ஒரு நிமிஷம். ஆ. சொல்லு தனசேகரா. ஆ ஆ ஓஹோ, அவன் உள்ளூர்லயே இருந்துகிட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற மாதிரி சீன் காட்டுறானா? அந்த திருட்டு ராஸ்கலுக்கு இதே பழப்பா போச்சு. நீ என்ன பண்ற? அந்த வீட்டுக்கு மேல் போட்ட போடு. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வை, நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை தூக்கிட்டு போய் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல அடைக்க சொல்லு. கட்டி போடுங்க. சோறு தண்ணி கொடுக்காதீங்க. அப்பதான் புத்தி வரும். ச்சே, சில சமயம் ஏன்டா இந்த ஃபைனான்ஸ் தொழிலுக்கு வந்தோம்னு சலிப்பா இருக்குடா. கஷ்டம்தான். கண்டிப்பா இருக்க வேண்டிய தொழில்ல இலகின மனசாம இருக்கியே. இப்ப வந்தவருக்கு வட்டியை தள்ளுபடி பண்ண, அதனால தான் ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னடா ஆச்சரியம்? பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் வேண்டாமா? அப்பதான் யமன் கிட்ட இருக்கிற நம்ம வரவு செலவு கணக்கு பேலன்ஸ்டா இருக்கும். சரி சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது. 10 லட்சமா? திடீர்னு உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? உன் மாப்பிள்ள பெரிய டாக்டர். அப்படி என்னடா உனக்கு பண கஷ்டம்? மாப்பிள்ளைக்காக தான் கேட்குறேன். ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்னா பேங்க்லயே குறைஞ்ச வட்டிக்கு கடந்துறாங்களே. உன் மாப்பிள்ளையோட ஹாஸ்பிட்டலே பாப்புலரான ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். நாச்சியப்பா, நான் எதுக்காக கேட்குறேன்னா, சரி, உனக்கு வேற எதுக்கோ பணம் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்னு பொய் சொல்ற. நாச்சியப்பா என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்படிடா கண்டுபிடிச்ச? டேய், எப்பவுமே ஒரு நல்ல ஃபைனான்சியருக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அந்த தொழிலே நடத்த முடியாது. அதெல்லாம் விடு. உனக்கு வேற எதுக்கோ பணம் தேவை. அந்த ரீசனை சொல்ல முடியல. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த மாசம் 10ஆம் தேதி வந்து பணத்தை வாங்கிக்க. தேங்க்ஸ்ரா. அதுக்கு ஈடா பத்திரம் ஏதாவது? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தாண்டா பத்திரம். என்னால நம்பவே முடியலடா. எதடா நம்ப முடியல? நான் நாச்சிப்பேங்கிறதியா, இல்ல நான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னா அதையா? எதடா நம்ப முடியல? இல்ல, இந்த காலத்துல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கடனா தரேங்கிறிய, அதான் நம்ப முடியல. உன்னை நான் நம்புறேன்டா. மறக்காம 10ஆம் தேதி வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரி, அப்புறம் நான் ஃபாரினுக்கு போறதா இருக்கேன். திடீர்னு எப்ப வேணாலும் கிளம்பிடுவேன். கண்டிப்பா வரேன்டா. சரி, வேற ஏதாவது முக்கியமான விஷயம்? தப்பா நினைச்சுக்காத. எனக்கு அவசரமா பேங்க் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. தாராளமா போயிட்டு வா. நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். சரி. யாரு? பார்த்தசாரதி இருக்காரா? நீங்க யாரு? என்னே யாருன்னு கேக்குற? இப்ப பாரு. நான் தான் மிஸ்டர் பார்த்தசாரதியோட சன்னு. பார்த்தசாரதியோட சன்னா? இது என்ன புது குழப்பமா இருக்கு? நீங்க எந்த பார்த்தசாரதிய சொல்றீங்க? இந்த ஊர் பெரிய பண்ண ராஜசேகரோட ஒரே தங்கச்சி சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பார்த்தசாரதியோட ஒரே சன்னு. சாரிங்க, அவருக்கு சன்னே கிடையாது. சன்னே கிடையாதா? ஆமா, அப்ப நீங்க யாரு? நான் அவரோட பொண்ணு. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி மேடம், நீங்க நான் தப்பான வீட்ல உட்காந்துக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க. நான் தப்பான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேனா? யார் நீ இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஹாய் ரமா. மாமா, எப்படி இருக்க? என்ன மாமா விளையாட்டு இது? விளையாட்டு தான். ஆனா இதுல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். நீ அலர்ட்டா இருக்கியா இல்லையான்னு. ஆனா நீ ஃபெயில் ஆயிட்ட. அட,
சரி உள்ள போலாமா? ஆ இவ்ளோ தூரம் வந்ததுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க பாருங்க, இப்ப பெர்மிஷன் கேக்குறதுக்கு? ஆமா, யூ ரைட். நான் எதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இது என் அத்தை வீடு. நான் ஏன் உள்ள வரக்கூடாது? கம் ஆன், ஃபாலோ மீ. ம். ஃபாலோ மீ. ஹாய் முர்க். ம். ம் உட்காருங்க மாமா. ம். வீடு மட்டும் மாறாம அப்படியே இருக்கு. அத்தையும் மாமா மாறிட்டாங்களா இல்லையா? அவங்க எங்க மாறது, அப்படியே தான் இருக்காங்க. சரி, அத்தையும் மாமா எங்க போயிருக்காங்க? உங்க மாமா எங்க போயிருக்காருன்னு அவருக்கே தெரியாது. உங்க அத்தை சேர்மன் வீடு வரைக்கும் போயிருக்காங்க. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 5 நாள் ஆச்சு. ஆமா, உன் படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ம் காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். வெரி குட். நான் முக்கியமா இங்க வந்தது இத கொடுக்க தான். போன தடவை வந்தப்போ கேட்டல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த புக்கு கிடைக்காம நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். இனிமே எதுக்காகவோ நீ கஷ்டப்படக்கூடாது. நல்லா படிக்கணும். படிப்பு இருக்கே, அத பல இழப்புகளை பேலன்ஸ் பண்ணும். ரமா, நீ பண்ண போற பேலன்ஸ்ல தான் பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒன்னு சேரும். ஹே, என்னது குழந்தை மாதிரி? எதுக்காக இந்த மாதிரி அலற? இல்ல மாமா, நீங்க இவ்ளோ நல்ல மனசோட எங்களுக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்றீங்க. ஆனா என்னால வீடு தேடி வந்த உங்களுக்கு ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க முடியல. காஃபி குடுக்க முடியலையா? காஃபி குடிக்காம நான் இங்க இருந்து போறது இல்ல. ஐயோ, அம்மா வர நேரமாச்சு மாமா. உங்களுக்கு அம்மாவை பத்தி தான் நல்லா தெரியும்ல. நல்லாவே தெரியும். அதனாலதான் அத்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வேண்டாம் மாமா, ப்ளீஸ். அம்மா உங்களை அவமானப்படுத்திட்டா என் மனசுக்கு கஷ்டமாயிடும். போயிடுங்க மாமா. அத்தைய பார்க்காம போக முடியாது. ஐயோ மாமா, சொன்ன கேளுங்க மாமா. மாமா, ஹாய் அத்தை. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? இது என்ன கேள்வி? இது என் அத்தை வீடு. என் அத்தைய பார்க்க வந்தேன். அண்ணன் தங்கச்சி உறவே வேணான்னு பத்திரம் எழுதி கொடுத்தாச்சு. இதுல என்ன அத்தை சொத்தன்னு? அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது அத்து போன உறவு இல்ல அத்தை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அழுக்காத உறவு அத்தை. இதுக்கெல்லாம் பத்திரம் எழுதி கொடுக்க முடியாது. வேணும்னா ஒருத்தர் நெஞ்சில ஒருத்தரை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். டேய் டேய் டேய், நிறுத்துடா. தாய் பகை குட்டி உறவுங்கிற சொந்தம்லாம் எனக்கு தேவையில்லடா. அப்படின்னு தாய் நீங்க நினைக்கிறீங்க, குட்டிங்க நாங்க நினைக்கலையே. இத பாரு, உன்கிட்ட விதண்டாவாதம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த வீட்டுக்கு நீ வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். வெளியே போ. அப்பா, இப்பதான் மலை ஏறின சுவாமி கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு. இதெல்லாம் இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. எடுத்துட்டு போ. அதை நீங்க சொல்லக்கூடாது. வேணும்னா நீங்க சாப்பிடாதீங்க. ரமா, இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இஷ்டம் இருந்தா மத்தவங்களுக்கு கொடு, இல்லனா நீயே சாப்பிட்டுரு. புடிச்சுக்கோ. சரி ரமா, நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். நான் மரியாதையை எதிர்பார்த்து இங்க வரல. என் மரியாதையை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு சம்பவமா நடந்தது நாளைக்கு சரித்திரம் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி அன்னைக்கு சரித்திரமா இருந்தது கூட இன்னைக்கு சரித்திரம் புத்தகத்துல பாடமா இருக்க தவிர இன்னைக்கு உள்ளவங்களுக்கு பிராக்டிக்கல் ஹெல்ப் எதுவுமே இல்லை. நீங்க என்னடனா 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பகைய மட்டும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் முட்டாள்தனம். அத்த அப்படி பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சரியா இருக்கலாம். எங்க ஜெனரேஷனுக்கு அது தேவையில்லாத விஷயம். ப்ளீஸ் அத்த, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பாசத்தை ஊட்டி வளங்க, பகையை ஊட்டி வளர்க்காதீங்க ப்ளீஸ். நான் வரேன். பாய் ரமா. ம்
அத்த, என்னமோ அன்னைக்கு நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியாம மூடி மறைக்கிறீங்களே. அது ஒரு நாள் இந்த சிவா கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சுக்குவான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு உறவா இல்ல பகையான்னு நான் முடிவு எடுப்பேன். வரேன் அத்த. வர வர உனக்கு ஆறுதல் சொல்லவே சலிப்பா இருக்குமா? ஏன்னா இது எல்லாமே நீயே தேடிக்கிட்டதோன்னு சந்தேகமா இருக்கு. ஒண்ணு மட்டும் நிச்சயமா, சில பேர் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுப்பாங்க, தனக்கு தானே தண்டனை கொடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் உன்னை நீயே தண்டிச்சுக்கிற.